இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஸ்கேம்ஸ், குறிப்பாக ஆன்லைன் ஸ்கேம்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கேம்ஸ் பத்தி பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி வந்த பிறகு ஆன்லைன்ல ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பண்ணினோம். வருஷம் நம்ம ஆடுற ஆட்டத்துல 10 அடி பல்ல விழுகிறது ஜகஜந்தானடா. சினேக் பாபு குத்துல என்ன சாதாரணமா? நீங்க எப்படி பணம் இழந்தீர்கள்? இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல எப்படி பணம் இழந்தீர்கள்? அடடா அடடா அடமலடா அழகா சிரிச்சா வெயில் மலடா. வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆன்லைனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆட் வருது. அதில் வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இதாண்டா மாட்டினா மொத்தமாக மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட்டு ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 வீக்கில் வந்து ஒரு $10 $20 ப்ராஃபிட் வருது. சரி திருப்பி ஒரு 1000 பண்ணுங்க, இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு $50 அப்படி வருது. இந்தாங்க முதல் தவணை 2000 ரூபாய், இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். பட் இதுல என்ன ஏமாற்றம் நடந்துச்சுன்னு கேட்கிறேன். இன்னும் ஒரு 5000 வரைக்கும் போட்டேன். $5000 $4 லட்ச ரூபா. ஆமாம், $2500 மைனஸில் போயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு 5000 போடுங்க நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். போடுறேன் திருப்பி இன்னொரு 5000, மொத்தம் 10000 போட்டேன். இப்போ அந்த 5000 வந்துச்சா இல்லையா? கரெக்டா கட்டுவிட்டா? எதுவுமே வரல. ஷாக்கா இருக்கா? இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். இது பணத்தை இழந்திருக்காரா இல்ல இது ஸ்கேமா? முதல்ல எனக்கு அதுவே குழப்பமா இருக்கு. முழுமையா ஸ்கேம் தான் இது. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. உண்மையிலே நடக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, பாக்கல எல்லாம் ஆபரேஷன் நடந்துட்டு மாதிரியே இருக்கும். டம்மி பாவா. பேக் எண்ட்ல இருந்து உங்களோட அக்கவுண்ட்ல பணம் ஏறின மாதிரி காமிப்பாங்க, ஆனா ஒரிஜினலா பணம் ஏறி இருக்காது. வேர்ல்ட் வைட் இருக்கக்கூடிய நம்பர் 1 ட்ரில்லியன் கணக்கில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் வந்து இதுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ கறப்பாங்க. ஆமா சார். சோ மொத்தமா நமக்கு 12.5 லட்ச ரூபா காலி. ஓகே, அப்ப புரியல, இப்ப புரியுது. நீங்க இதுல ஏமாந்துட்டீங்க. இப்போ என்னோட ப்ரூஃபை வச்சு நண்பர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சுங்க. புரியலையே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, நான் இந்த மாதிரி எதுக்குமே நான் சைன் பண்ணவும் இல்லை, நான் இது என்னோட ப்ரூஃப் எல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. என்னோட ப்ரூஃப்லாம் சொல்கிறாங்க. ஃபோன்லேயே கரெக்டாக சொல்கிறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுனா ஊருக்குள்ளே நம்ம சொந்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி மாமா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்றாங்க. நம்ம மொபைல் இருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். கூப்பிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கினாரு, கட்ட மாட்டிக்கிட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நண்பர் தான் வாங்கியிருந்தாரு. நண்பர் வந்து சென்னை போயிட்டாருங்க. அந்த நண்பர் யாரு? ஆப்போசிட் உட்காந்துருக்கா சார், கண்ணன். என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். சரி, 5 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இது எவ்வளோ வட்டி போடாட்டின்னு ஒரு 30 ரூபாயா வாங்கி நானும் பேசி முடிச்சிட்டேங்க. ஓ, கௌரவத்துக்கு பயந்து காசு கொடுக்க காசு ஒரு 30,000 ரூபா கொடுத்தாச்சுங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். திரும்ப கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கூப்பிட்ற சார் பணம் கட்டணும். எப்போ போனவன் தான்ப்பா கொடுத்துட்டேன்னா சார் அது வந்து யாரும் தெரியாது சார், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அவன் தெரிஞ்சிருச்சு, ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டான். திருப்பியே நீ பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. திஸ் பீப்புள் ஆர் ஸ்கேம்ஸ்டர்ஸ். காசு தானே இருங்க. அவங்க வந்து இந்த டேட்டாஸை ஐதர் விலை கொடுத்தும் வாங்கலாம், திருடலாம், ஹேக்கர்ஸை வச்சு எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ்குள்ள பிரிச்சுப்பாங்க. சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. இந்த டிஜிட்டல்னால வரப்போற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நீங்க போங்க அடிச்சுக்குங்க. நாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஊடகத்திலாம் நாங்க பெரிய பிரச்சனை பண்ணோம், எல்லாரும் கத்துனோடனே ஒரு பாலிசியை எடுத்துட்டு வருவாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார். அதுக்குள்ள அடி வாங்கினா அடி வாங்கிடுவாங்க. சில பேர் வந்து பணத்தை இழந்திருப்பாங்க. எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீ தூத்துக்குடியில இருந்து வேற சாதிக்காரங்களை கூட்டு வந்து என்ன போட்டுதல்ல பாக்குறியா? ஆக்சுவலா ஒரு 4.5 lakhs கிட்ட வந்து லாஸ் பண்ணியாச்சு சார். பேப்பர் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ற மிஷினரி. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இது பெர் கேஜிக்கு நாங்க ரா மெட்டீரியல் இவ்வளவு தருவோம், அதை நாங்க 1000 பீசஸ்க்கு இவ்வளவு எடுத்துக்குவோம் அப்படின்னு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில இருந்தது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கொஞ்சம் பிளேட் ஓடுனதுக்கு அப்புறம் அதுவே நின்றும். ஹீட் ஓவர் ஆகி வாங்கி ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆமா, பழச வாங்கி குப்பைக்கு போட வேண்டியது, எடைக்கு போட வேண்டிய ஐட்டம். அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க. நாங்களும் ஸ்கேம் ஆயிட்டோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வாங்குறாங்க. கேண்டில் மேக் பண்றது, சூட மேக் பண்றது, செப்பல் மேக் பண்றது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இத்தனை மிஷின்ஸையும் வாங்கி நாங்க வாங்குறப்ப எங்க கூட ஜூஸ் மேக் பண்றது, ஜூஸ் கப் மேக் பண்றவர்லாம் வாங்கியிருந்தாங்க. அத்தனையுமே பைபேக் பண்ணல, அது எல்லாமே ஸ்கிராப்ஸ். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போய் 1 month ஒர்க் பண்ணி சேலரி வாங்கிட்டோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை வந்து ஷாக் பண்றது, எலக்ட்ரிக் ஷாக் பண்றது. எலக்ட்ரிக் ஷாக். எஸ்.
என்னோட ஒரு 1500 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் அவுட் ஆகி வந்தோம் அங்கேருந்து. நாங்கள் ஸ்கேம் ஆகி போய் நாங்கள் ஒரு ஸ்கேமராக மாறி இருக்கோம் அந்த கம்பெனிக்கு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நான் ஒரு பொண்ணு, என்னோட நேம் வந்து ரீட்டா அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு நேம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், வீடியோஸ் போட்டிருப்பேன். இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் லைக்ஸ் போடுவாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஸோ லைக்ஸ் போடும்போது அதில் பர்சன்ஸை நான் செலக்ட் பண்ணுவேன். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. அவரை ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எலிஜிபிளா, அவர்கிட்ட எந்த அளவுக்கு மணி இருக்கு, அதுக்குன்னு கம்பெனிலேயே வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 ரஷ்யன் மாடல்ஸ் இருப்பாங்க. என்ன பழைய ஜெய்சங்கர் படத்துல வர மாதிரி இருக்கு. அப்போ அவர் நல்ல பாண்ட் ஆயிடுவார்ல நம்ம. ஸோ நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அந்த கேரக்டர். என்ன குறுகுறுன்னு பாக்குற. நீங்க வந்து அந்த பெண் போல பேசி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்க கம்பெனிக்கு எடுத்திருக்கீங்க? 512K USD போடுறதா இருந்தான். என்ன கொடுமை சரவணனது. 512K? எஸ், 4 கோடி ரூபா. 100% ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்கேம் கம்பெனி. இவர் பேர் வந்து சைபர் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க சார். வாயமுறா குரங்கு. சைபர் அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பண்ணின விஷயம் வந்து ரொமான்ஸ் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதே ரொமான்ஸ் ஸ்கேம் வந்து என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டு ஆட்களை இங்க வச்சு தமிழ்ல பேச வச்சு விவாகரத்தான ஒரு தொழிலதிபரை டார்கெட் பண்ணி பிடிச்சி அந்த மேட்ரிமோனிக்குள்ள போய் அந்த ப்ரொஃபைல் எடுத்து 75 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு. இப்ப இந்த 512K வர்ற அவர் கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை ஒரு கட்டத்துல அவரே புரிஞ்சு எஸ் ஆயிட்டாப்லையா, இல்ல நீங்க ஒரு மாதிரி தடுத்துட்டீங்களா? அது I was cornered. I was helpless. ஆல்ரெடி நான் வந்து பாவம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒருத்தவன்ட்ட பேசல சார், 10-20 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 20 பேர்கிட்ட நான் பேசுறதே பாவம்னு நினைக்கிறேன். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நான் தான் ஒருத்தவன்ட்ட ஏமாந்துட்டு போயிருக்கேன். நான் என்கிட்ட ஒருத்தன் ஏமாறணுமா அப்படின்ற ஒரு இதனாலதான். நீங்களாம் செமடா தம்பி. என்ன மனுஷன். ஸோ இந்த கார்டு வந்து அப்படி மேலே போய் டாப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா NFC ரீடர் இருக்கு, ரைட்டரும் இருக்கு. டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. உங்க வேலட் கண்டிப்பா பின்னாடி இருக்கும். நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ரீட் ஆன் பண்ணிட்டு அப்படியே டேப் பண்ணிட்டு போட்டா உங்களுக்கு தெரியாது. பட் உங்க கார்டு அதில் க்ளோன் ஆயிடும். ஏடா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது போல இருக்கே. நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். இந்தியாக்குள்ள இது வந்து சேலோ எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும். நீ பொத்திட்டு உட்கார்ற. பின்னால ஒருத்தன் கேஷுவலா இப்படி வந்து பண்ணானா இதுல ரெக்கார்ட் ஆயிருமா? ரீட் ஆயிடும். இப்போ கூட பண்ணலாம். ஜஸ்ட் 5 minute ப்ராசஸ். நல்ல வேலை பாக்கெட்டே இல்ல. சௌரியமா குடிறாப்பா. ஏய் நில்லை. சார் டைப்பர் ஸ்கேம் சார். அட்டகாசமா இருக்கு. இது டைப்பர் ஸ்கேமா? என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். இன்னைக்கு தான் நாங்கள் கடை திறந்துருக்கோம். 3000 வர்த்தி பேமெண்ட் பண்ணீங்கன்னா 9000 வர்த்து ஆனதுக்கு உங்களுக்கு டைப்பர் தருவோம். 9000 ரூபாய்க்கு டைப்பர் வாங்கி எவ்வளவு நாள் தம்பி போடுவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்ட கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. வேளச்சேரி ஏரியால மெயின் ரோட்ல போட்டிருக்காங்க. தைரியமா போய் அடுத்த நாள் பாக்குறேன், அங்க அதே போல ஒரு இடமே இல்ல. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. என்ன ஒருவேளையும் காணா. அட நாரப்ப இல்லையா, நான்லாம் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா, இங்க ரத்தம் கக்கி கிடந்த பைபிளையும் காணா. அவனு அவளா. நான் இழந்தது வந்து 3.7 lakhs. ஜாப் போர்ட்டல்ல பார்ட் டைம் கோர்ஸ் அப்ளை பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, ஒவ்வொரு ரிவ்யூக்கும் உங்களுக்கு 50 rupees தருவேன்றாங்க. நீங்க 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க பணம் 3600 வந்திருக்கு, எடுத்துக்கலாம்னு போகும்போது இல்ல சார் கம்பல்சரி மினிமம் நீங்க 4 டாஸ்க் பண்ணாதான் உங்க பணத்தை நீங்க எடுக்க முடியும்ன்றாங்க. அப்ப 200 ரூபா எப்படி பார்த்தா பத்தானே கேளுடா கேளு. அண்ணங்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கே, லம்பா கேட்டுருவான். ஒரு 500 ரூபானே. 500 ரூபாயா? 1,75,000 கட்ட சொல்றாங்க. வித்தின் half an hourல போயிடுச்சு சார். ஓப்பனா சொல்றதுக்கு என்ன அழாத குறை. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. கோபி சார் கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்படியே லிங்க் மூலியமா போதே தவிர போலீஸ்னால கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு, 90 லட்சம் ரூபாய் விட்டார். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? அவர் ஏன் 90 லட்சம் விட்டதுக்கான காரணம் வந்துட்டு ஒரு கொடூரமான காரணம். அதனால அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஹலோ டிஎஸ்பி சார். எஸ். அவர் என்ன பண்றாரு, மத்த 2-3 ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து கடனை வாங்கி வீடு கட்டுறான்னு சொல்லி என்னமோ பண்ண நினைச்சு புடிச்சு 90 லட்சம் ரூபாய் விட்டாப்ல. டிவில கூட வந்துச்சு. அது யாருக்கும் தெரியுதா?
இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிறத விடுங்க, ரிசீவ் ஆகாத கம்ப்ளைண்ட் எவ்வளோ இருக்கு. நிறுத்துப்பா, விட்டுரு.